Hi friends, Pasha's Kitchenல இன்னைக்கு நம்ம ஒரு சிட்டி ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம். திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி ரெசிபி எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சுபாஷ் சிவகுரு அப்படின்றவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. திருநெல்வேலியில நிறைய ஃபேமஸான ரெசிபிஸ் இருக்கு. ஆனா அதுல ஒரு ஃபேமஸான ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதி ரெசிபி. இந்த சுதி ரெசிபியை மாப்பிள்ளை சுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இடியாப்பம், அப்பம், அப்புறம் தோசை, இட்லியோட வச்சு சாப்பிடுறது. சோ சுபாஷ் சிவகுருக்காக இந்த ரெசிபியை நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி உங்களோட சிட்டியோட ஃபேமஸான ரெசிபிஸ உங்களோட பேரோட சேர்த்து நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பேரு, உங்களோட சிட்டியோட பேரு, உங்க ஊர்ல ஃபேமஸான ஒரு ரெசிபியோட பேரு, இது மூணையும் bashas.kitchen@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். மெயில் பண்ண முடியாதவங்க எனக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லலாம். யார் ஃபர்ஸ்ட் எனக்கு மெயில் பண்றாங்களோ அவங்களோட ரெசிபியை அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சீரீஸ் வீடியோல உங்களுக்காக போஸ்ட் பண்ண போறேன். அந்த வகையில சுபாஷ் சிவகுரு சொன்ன திருநெல்வேலி மாப்பிள்ளை சுதி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மாப்பிள்ளை சுதி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காய்கறியெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு இந்த காய்கறியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு என்னென்ன காய் போடணும் அப்படின்ற வரமுறையும் இருக்குது. இதில் நம்ம கத்திரிக்காய், அப்புறம் சொரக்காய் அதெல்லாம் போடக்கூடாது. உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், அப்புறம் முருங்கைக்காய், பச்சை பட்டாணி இது நீங்கள் இதில் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி உங்ககிட்ட ஃப்ரோசன் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாத்தையும் கரெக்டாக நான் 2 விசிலில் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் போகிறதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போ தான் காய் ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். ஸோ 2 விசில் வந்த உடனே அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு பாசிப்பருப்பை இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. காய்கறி வந்ததுக்கப்புறமா அதே ப்ரெஷர் குக்கரில் நம்ம பாசிப்பருப்பை போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமானது தேங்காய் பால் தான். அரைமுடி தேங்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பால், அப்புறம் 2வது பால் அப்படின்னு 2 வகை இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு அரைச்ச உடனே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பால். இது நல்லா திக்காக இருக்கும். அதனால இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த சக்கை இருக்குது பாருங்கள், இந்த தேங்காய் சக்கையை மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை நீங்கள் செகண்ட் பால் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காய்கறி வெந்துருச்சு. பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 விசிலில் பாசிப்பருப்பு வெந்துருச்சு. ரெண்டு பச்சை மிளகா, இஞ்சியும் பூண்டு சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்றதுனால நான் அதை டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். 2லேருந்து 3 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சு எடுத்துருக்கிற எல்லா காய்கறியையும் தண்ணியோட அப்படியே சேர்த்துடலாம். இப்போ வேக வச்சு மசிச்ச இந்த பாசி பருப்பையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறியை ரொம்ப ப்ரெஷரில் விடாமல் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா முருங்கைக்காயெல்லாம் உடஞ்சி நார் ஆயிரும். அதனால 2 விசில் வந்த உடனேயே ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி பருப்பு ரெண்டுமே நல்லாவே வெந்திருக்கு அப்படின்றதுனால இது ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் இதில் சேர்த்துக்க போகிறோம். கொதி வந்த உடனே நான் 2வதாக எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் போட்டுட்டு கொதிக்க விடக்கூடாது. லோவிலேருந்து மீடியம் வரைக்கும் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா அதை கிளறி விடுங்க.
கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகா பேஸ்ட் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் இதில் பச்சை மிளகா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக சூடானதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் தான் நல்ல திக்காக இருக்கும், அதை நம்ம கொதிக்க விடக்கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக பொங்கி வரும். அப்படி இல்லைன்னா சைடில் லைட்டாக வந்து உங்களுக்கு கொதி வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். இப்போது இந்த பாத்திரத்தோட சூடுலேயே அப்படியே வச்சிட்டிங்கன்னாலும் உங்களோட சுதி வந்து திரித்திரியாக ஆன மாதிரி இருக்கும். அதனால ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை இறக்கி வச்சுருங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். காய்கறியெல்லாம் ரொம்ப வேகாமல் இவ்வளோ சூப்பராக இவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப மைல்டான ஃப்ளேவரோட அந்த தேங்காய் பால் வாசனையோட சொதி ரெசிபி தயார். சொதி வந்து இடியாப்பம் அப்புறம் அப்பம்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இடியாப்பத்து கூட தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஃபேமஸான டிஷ் எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சுன்னு இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதுரை ஸ்டைல் பரோட்டா சால்னா நான் ஏற்கனவே என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பாருங்க. இதே மாதிரி உங்க ஊர்ல இருக்கிற ஃபேமஸான டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு மெயில் பண்ணுங்க. அண்ட் அந்த ரெசிபிஸோட செய்முறையை நம்ம சேனல்ல பாருங்க. இதே மாதிரி ஒரு சிட்டி ஸ்பெஷல் ஃபேமஸான ரெசிபியோட நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அடுத்த எபிசோட்ல யாரோட பேரு அண்ட் யாரோட டிஷ் வரப்போகுது அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். Thank you so much for watching. Bye.